ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு இனோவேஷன். எங்கள் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லெட் us see waste water management. Let us see the second part of the water lesson. Wastewater management. So how do we use the wastewater? So wastewater நம்மளுக்கு எங்கிருந்து கிடைக்குது? Where do we get from houses? So it is called domestic. Okay, so not only from houses, we are getting wastewater from industries, commercials, agriculture. So these combinations, so we are using the water for various purposes. So house la பார்த்துட்டிங்கன்னா we are using for cooking, washing the clothes, like that. Industrial waste and all they will be using for their industrial purpose. So waste waterங்கிறது ஹவுஸ்லேயும் வரும், இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வரும். ஓகே, ஈவன் த ரெயின் கெட்ஸ் பொல்யூட்டட். ஸோ ரெயின் வாட்டர் கூட வேஸ்ட் வாட்டராக தான் நம்மளுக்கு வரும். ஸோ ரெயின் வாட்டர் வந்து இப்போ நீங்கள் நம்ம ரோட்ஸ்லாம் ரெயின் வாட்டர் வரும்போது, ஸோ வாட் ஹேப்பன், இட் இஸ் பொல்யூட்டட் ஒன்லி. ஓகே, நாட் அ க்ளீன் வாட்டர். சிண்ட் அந்த ரெயின் வாட்டர் நம்ம பிடிச்சி வச்சு அது பியூரிஃபை பண்ணாதான் we can use for some other purpose. But if it is runs means where does it goes? So those polluted water goes into ocean, lakes and rivers. So what is pollutant? Pollutants are unwanted chemical or materials that contaminate water. So water வந்து contaminate பண்ணுறது, அதாவது டர்ட்டியாக ஆக்குறது. ஓகே, கெமிக்கல்ஸும் தேவையில்லாதது எல்லாமே வாட்டரில் சேரும்போது அந்த வாட்டர் வந்து மாசுபடுதல்னு சொல்லுவோம். ஓகே, pollutants means மாசுபடுதல். The goal of the water waste management is to clean and protect the water so that it can be reused. So நம்ம waste water managementனா என்ன, நம்ம அந்த waste water வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக கிளீனினஸாக நம்ம யூஸ் ஃபார் ட்ரிங்கிங் ஆர் சம் அதர் பர்பஸ்க்கு ரீயூஸ் எப்படி பண்ணணும், அதுதான் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ வேஸ்ட்டாக போகிற வாட்டரையும் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறோமோ அதுதான் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். So it also must be clean before it flows into oceans and lakes and rivers. ஸோ இப்போ நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவர் சைடெல்லாம் இண்டஸ்ட்ரி வாட்டர்ஸ் எல்லாமே, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாமே ரிவர்ஸ்லலாம் எடுத்து விடுவாங்க. ஸோ டோட்டலாக என்ன ஆகும், அந்த இண்டஸ்ட்ரி வேஸ்ட்டும் வேஸ்ட்டாக தான் போகும். அண்ட் வென் இட் mingles with the river. ஸோ அந்த க்ளீன் ரிவரில் அந்த தண்ணி எடுத்து விடும்போது the river also gets polluted. ஸோ அவ்வளோ ரிவர் வாட்டரும் சேர்ந்து பொல்யூட் ஆகும். ஸோ this and all should be prohibited. Okay, now see here they have given wastewater treatment. How to do that? Wastewater is treated by physical, chemical and biological process using filtration, sedimentation, adding cow dung, powder and bacteria. This method is followed in industries. So இந்த waste water வந்து purify பண்ணுறதுக்கு they are using the following method, that is physicalaவும் அது treat பண்ணுறாங்க. ஓகே, physically, chemically and biologically. எப்படி they are using filtration. What are the process takes place? Filtration, sedimentation and adding cow dung powder. Okay, cow dung powder and bacteria. Now see here they had given a clear picture here. Pipes take water to ட்ரீட்மெண்ட் சென்டர். ஸோ இங்கே வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு தண்ணி, அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து இந்த ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு போகுது. இங்கேருந்து என்ன ஆகுது, ஸ்க்ரீனிங் ஸ்டேஜ். திஸ் இஸ் ஸ்க்ரீனிங் ஸ்டேஜ். ஹியர் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் நடக்குது, செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் இங்கே நடக்குது அண்ட் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் இங்கே நடக்குது. ஸோ ஃபைனலி இப்போ இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வரும்போது அந்த வாட்டர் எப்படி வரும், பியூரிஃபைட் வாட்டராக வரும். ஸோ அந்த இடத்துல ஃபில்டர்ட் வாட்டர், ஃபில்டர்ட் இன்டு த ரிவர், அதை வந்து ரிவரில் விட்டுறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இட் ஹேஸ் டு பி ஃபாலோட். ஓகே, வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே we had to make. Okay, now see what are the advantages of wastewater treatment. So wastewater treatment ensures that the environment is clean. So நம்ம waste water treatment பண்ணுறனால நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஓகே, there is no water pollution. வாட்டர் பொல்யூஷன் இருக்காது. வாட்டர் borne diseases, அதாவது வாட்டர்லேருந்து வரக்கூடிய டிசீசஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் இட் என்ஷூர்ஸ் தட் there is adequate water for irrigation. ஸோ இரிகேஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா பர்பஸுக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு வாட்டர் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் this wastewater treatment. Now this is desalination of sea water.
Desalination is an artificial process of converting saline water, that is sea water, already we studied. So sea water in your name and the saline water into fresh water. The common desalination process are, so நம்ம sea water வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும், isn't it? ஸோ அந்த sea waterயே நம்ம ட்ரிங்கிங் வாட்டராக மாற்றுறது தான் desalination of sea water. So it is very useful. அப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த எல்லா ப்ராப்ளமுமே உங்களுக்கு இந்த adequate, we will get adequate water for all the purpose. Okay, so first is distillation, reverse osmosis. The desalination process are distillation and reverse osmosis. The process in which both evaporation and condensation go side by side is called distillation. So what is distillation? You have to write this answer, children. The process of, so evaporation already we studied. Evaporation and condensation and நம்ம already read பண்ணிருக்கோம் first partல. So அந்த ரெண்டு ப்ராசஸும் ஒட்டுக்கா side by side நடக்கிறது தான் distillation. Okay, next is reverse osmosis is the process of forcing water under pressure through a semi-permeable membrane. So tiny pores in the membrane allow water to pass but exclude most salt and minerals. So a tiny membrane, let's see, this is ocean water, filters, remove suspended solid and other particles. So idhula reverse osmosis is membrane separate dissolved membrane and other impurities. So what is osmosis? Is reverse osmosis is the process. So ஒரு சின்ன permeable membraneல semi permeable membraneல tiny pores means tiny holes. Okay, tiny holes அந்த membraneல இருக்கும். அதில் water pass பண்ணிட்டு remaining salts and mineral வந்து அது absorb பண்ணிரும். என்ன அந்த membrane வந்து absorb பண்ணிரும். So the reverse osmosis process helps to solve the water scarcity problem. By this process we can solve the water scarcity. அதாவது தண்ணி பற்றாக்குறை வந்து இந்த மாதிரி ப்ராசஸ், இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணனா we can solve the scarcity of problem. Okay, water scarcity இருக்காது, தண்ணி பற்றாக்குறை இருக்காது. Okay, now see, next is water pollution. So water pollution water வந்து மாசுபடுதல். Okay, contamination of water bodies by human activities is called water pollution. So நம்ம human water bodies எல்லாமே human activities ஆல pollute ஆகிறது water pollution. So water எப்படி pollute ஆகும் ஜென்ரலாக? ஸோ இப்போது ஒரு ரிவர் ஒரு லேக் ஆர் பாண்ட் இருந்ததுன்னா அதில் போய் நம்ம வந்து வாஷிங் பண்ணுறது. ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க. தே வில் யூஸ் அன்வான்ட், ஸோ அங்கேயே எல்லா ஒர்க்குமே அவங்க வாட்டருக்கு தேவையான எல்லா வேலையும் அந்த பாண்ட்லேயும் லேக்லேயும் முடிச்சிருவாங்க. ஸோ தட் கெட்ஸ் கண்டாமினேட்டட். ஸோ அந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆயிரும். So see here our water resources. So what are the resources? Pond, lake, river, canal and well are polluted by sanitary water, industrial waste, insecticides, fertilizers, sewages, synthetic detergents, chemical fertilizers, oil, heavy metals and radioactive waste. These unwanted and harmful substances which pollute water are called water pollutants. So இங்க மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே so not only human act and not only what domestic activity நம்ம வீட்டுக்கு தேவையான ஒர்க் எல்லாம் அங்கே பண்ணுறது. பட் அதர் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா அது அன்வான்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் தான் எடுத்து விடுவாங்க. ஸோ பை திஸ் வாட் ஹேப்பன், the water get polluted. So these are the what we can say, the water pollutants. Okay, these unwanted and harmful substances pollute water are called water pollutants. Now see here, water sources of water pollution. The major source of water pollution are industrial waste, sewages, domestic waste, chemical fertilizer, insecticide, synthetic detergent and oil spill. இதெல்லாமே sources of water pollution. So first is industrial waste. So if this already you might have been seen. So industrial waste na untreated industrial waste. So discharge of எல்லா industrial wasteலையும் unwanted இருக்கிற அவங்களோட தண்ணி, அவங்க யூஸ் பண்ண தண்ணி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, they will outlet will be given in the rivers or other water bodies. Okay, அதில் வந்து கலந்துருவாங்க. So what happened? The industrial wastes contain harmful substances such as acid, alkalines and hot water. The chemicals like arsenic, lead, mercury and
cadmium are released by the industries and it leads to toxic in plants and animals. ஸோ இந்த தேவையில்லாத கழிவு பொருட்கள் எல்லாமே, ஸோ இது எல்லாமே கெமிக்கல்ஸ். ஓகே, இது எல்லாமே அவங்க வந்து ரிவர், அதாவது அதர் வாட்டர் பாடி ஆர் அதர் வாட்டர் சோர்சஸில் அவங்க கலக்கும்போது ஸோ இட் அஃபெக்ட்ஸ். ஸோ அந்த தண்ணி வந்து பொல்யூட் ஆயிடுது, மாசுபடுது. எகெயின் இஃப் தே ஆர் யூஸிங், ஸோ இப்போ இந்த வாட்டர் தான் வந்து அனிமல்ஸ் குடிக்கும், அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் தே வில் இன்டேக் திஸ் வாட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வாட் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு டாக்ஸிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, next is sewage water, that is the dumping of sewage into rivers, lakes and the second major cause of water pollution in big cities. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ரிவரோட இந்த அன்வான்ட் வாட்டர் வே, சீவேஜ் வாட்டர், கழிவு நீர் இருக்கு இல்லையா, அது வந்து இது கூட ஆட் ஆகிறது. ஸோ இன் this also causes and this also pollute the water. Next is domestic waste, that is food waste, soap, detergent, garbage, wrappers, plastic and other materials carried by the flowing water pollute the water body. ஸோ இப்போ இந்த மழையெல்லாம் அடிக்கும் போது என்ன ஆகும், ஸோ எல்லாமே உங்களுக்கு சேர்ந்துடும், எல்லா வேஸ்ட்டுமே அடிச்சிட்டு போகிற மழையில் எல்லாமே சேர்ந்து ஃபைனலி இட் ரீச்சஸ் வேர் த வாட்டர் பாடிஸ் ஆர் தேர். ஓகே, so again this is also domestic waste. Next, chemical fertilizers and insecticides. The excess use of fertilizers, so அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணும்போது the water gets polluted. Because these chemicals are washed into river and lakes with rainwater, they pollute. ஸோ இப்போ வந்து இவங்க மருந்து அடிக்கிறாங்க. ஸோ இஃப் த ரெயின் இஸ் ஃபாலிங், வாட் ஹேப்பன், அந்த மருந்தெல்லாம் கீழே போய் என்ன ஆகும், இட் வில் மிங்கிள்ஸ் வித் த வாட்டர்ஸ் இட் ரிவர்ஸ். ஓகே, ரிவர் அண்ட் லேக்கில் போய் அது சேர்ந்துடும். தென் த வாட்டர் கெட் பொல்யூட்டட், ரிவர் வாட்டர் கெட் பொல்யூட்டட். they pollute the soil. ஸோ சாயிலும் அது பொல்யூட் ஆகும், the underground water and also pesticides like DDT okay enter the bodies of aquatic animals and reach the human body by the way of food chain. ஸோ இப்போ இந்த மருந்து அடிக்கக்கூடியதில் இஃப் தேர் இஸ் அ ரெயின், ஸோ மருந்து அடிச்சிட்டாங்க, இமீடியட்டாக ரெயின் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அந்த அடித்த மருந்து எல்லாமே கீழே ஒன்று சாயிலுக்கு போகும், இல்லைனா எல்லாம் சேர்ந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாடிஸ்க்கு போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வாட் ஹேப்பன், வாட்டர் பாடிஸில் இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது இன்டேக் பண்ணும்போது அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் நம்ம இன்டேக் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் இன் ஃபுட் செயின். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி ஆல்சோ கெட் அஃபெக்டட். ஓகே, synthetic detergents. Excess use of synthetic detergent for washing purpose produce foam and they pollute the water. So synthetic detergents also pollute the water. Oil spill, oil leakages on the surface of the sea affect the marine organisms. So sea they will be carrying oil. So on the oil sea leakage irundadna, when in a ship or when there is oil leakage, automatically what happen, the marine animals also get affected. So idella recent ungalku you can watch on the televisions. Okay, இது often நடக்கக்கூடியது தான். Prevention of water pollution. Excess use of fertilizers and pesticides should be avoided in agricultural land. So agricultural landல நம்ம fertilizers and pesticides avoid பண்ணிடணும். Then using synthetic detergent should be minimized and biodegradable detergent should be used. So synthetic detergent use பண்ணாமல் biodegradable detergents use பண்ணணும். Trees and shrubs should be planted along the banks of the river and lakes. So trees and shrubs சைடில் நம்ம வந்து பிளான் பண்ணிடணும். Plastic waste, food materials, vegetables should not be thrown into open drains. ஸோ ஓப்பன் ட்ரெயினில் வந்து நம்ம பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எதுவுமே போடக்கூடாது. ப்ராப்பர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணால் தான் we can save water. Now waterborne diseases. Let us see what are the waterborne diseases. Illness caused by the microorganism present in the untreated or contaminated water is called waterborne diseases. ஸோ தண்ணியிலேருந்து வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியக்கூடிய கண்ணுக்கே தெரியாத ஆர்கானிசம் தான் மைக்ரோ ஆர்கானிசம். அதுலேருந்து வரக்கூடிய டிசீசஸ் தான் நம்மளுக்கு வாட்டர்போர்ன் டிசீசஸ். அது எதில் இருக்கும், இட் வில் கண்டாமினேட் த வாட்டர். ஓகே, now these waterborne diseases are responsible for what? Morbidity and mortality, that is இறப்புக்கும்
நோய் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்குது. வாட் தீஸ் waterborne diseases. ஸோ 80% of all the diseases, so even in the world they are saying 80% of diseases are caused by inadequate sanitation and polluted water. ஸோ 80% diseases வந்து எதனால ஏற்படுது? சுகாதாரமாக இல்லாததுக்கும் for the polluted, because of polluted water also. Then poverty, illiteracy and overcrowding and low health services also directly and indirectly responsible for the prevalence of these diseases. Now types of waterborne diseases. See here, different types of waterborne diseases are given here. They are diarrhea, dysentery, typhoid and cholera are some of the common waterborne diseases. They are caused by microorganisms like bacteria and virus. Some of them are spread by mosquitoes. Now see here, it is all happened because of microorganisms. Now see, they had given the waterborne diseases. Diarrhea, what does it cause? It cause bacteria and parasites. Okay, parasites alla namakku enna varum? Diarrhea vanda edala adu varudhu? Bacteria and parasites nala diarrhea varudhu. What are the symptoms? Indigestion, sweating, abdominal pain, vomiting, stomach cramps. Okay, next, dysentery. It is also takes place due to bacteria. So blood in stool, indigestion, vitamins, dehydration, fever, weight loss. So these are dysentery. Typhoid fever, it is also because of bacteria than typhoid fever varudha. So high fever, headache, stomach pain, muscle weakness and weight loss. Cholera, bacteria. So these are the bacteria names. Okay, Shigella and Salmonella and Vibrio cholera. Okay, severe diarrhea, vomiting, dehydration. Hepatitis A, this is because of virus hepatitis. So vomiting, fever, dark urine, itching, yellow skin and eyes, lack of appetite. Hepatitis E, that is virus hepatitis E, vomiting, fever, dark urine, itching, yellow skin and eyes, lack of appetite. So see here, these are some of the pictures of the microorganism. Okay, bacteria, different kinds of bacteria. ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு காசஸ் பண்ண ஒவ்வொரு டிசீஸ் வந்து இருக்கும். ஸோ தீஸ் ஆர் வாட்டர், தண்ணியிலேருந்து வரக்கூடிய நோய்கள் இதெல்லாமே. How to prevent waterborne diseases? See here, good personal hygiene should be practiced and basic sanitation should be improved. So நல்ல ஒரு பர்சனல் ஹைஜீன், ஹெல்த் அண்ட் ஹைஜீனாக இருக்கணும். ஓகே, நம்ம சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்தால் we can prevent from that. Then chlorinated and boiled water should be used for drinking. So always we have to use boiled water. Okay, then drink boiled or pasteurized milk. So always drink boiled or pasteurized milk. Dispose infectious waste properly. So infectious தொற்று பறக்கக்கூடிய நோய் தொற்று பரவக்கூடிய வேஸ்ட் எல்லாமே நம்ம இம்மீடியட்டாக ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணியாகணும். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் டு ப்ரிவென்ட் வாட்டர்பார்ன் டிசீசஸ். ஸோ ஃபஸ்ட்டு சுத்தமாகவும் தூய்மையாகவும் நம்மளை நாமே என்ன பண்ணணும், நம்ம பாதுகாக்கணும். ஓகே, other diseases. Apart from waterborne diseases, there are many diseases which are spread by vectors which breed in stagnant water in our surrounding. So for example, Aedes mosquito breeds in stagnant water or in cause dengue fever. So dengue fever எப்படி வருது? தேங்கி இருக்கிற தண்ணி மூலமாக தான் dengue fever வரும், because of Aedes mosquito. So similarly, pigs feed in stagnant sewage water. The pig infected by virus spreads swine flu. So பன்றி காய்ச்சல் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அதை அந்த அனிமல்ஸ்க்கு அந்த மஸ்கிட்டோஸ்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரும். அட் த சேம் டைம் ஃப்ரம் த பிக் it will be spread, the virus will be spread. Okay, these are some of the other waterborne diseases, other diseases. Now about dengue fever. Dengue is a viral disease spread by Aedes female mosquito that bite during daytime. They breed in clean stagnant water found in containers and old tires. So தேங்கி இருக்கிற தண்ணியிலிருந்து அந்த மஸ்கிட்டோ வந்து ப்ரீட் ஆகும். அதனால தான் தண்ணி எங்கேயுமே நம்ம நிற்கிறதுக்கு
நம்ம வந்து நிற்காமல் பார்த்துக்கணும். ஸோ எந்த இடத்துலையுமே தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இமீடியட்டாக அதை வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும். Symptoms may include high fever, okay, severe headache, muscles and joint pain, and characteristic skin rashes. Symptoms of dengue fever typically begin 3 to 14 days after infection. So infection and 3 to 14 days குள்ளார அது வந்து typically it will begin. Deficiency of platelets in the blood. bloodல இருக்கிற platelet count வந்து கம்மியாகும். Intense stomach pain, regular vomiting with blood. So vomiting with blood varum, there will be a stomach pain also. How to prevent the dengue fever? Spray the house with anti-mosquito spray. So you have to prevent the house with the anti-mosquito spray. Try to wear clothes that cover skin areas. Close the doors and windows during earlier morning and evening. So always keep your doors closed. Do not leave stagnant water anywhere in the house around. So these are the ways to prevent the dengue fever. Okay. The treatment for dengue fever is, dengue is caused by a virus and so there are no specific treatment or cure. A high fever and vomiting can dehydrate the body, so the person should drink clean water. Rehydration salts can help replace the fluids and minerals lost in the body. Taking painkillers like Tylenol and paracetamol can help to reduce fever and ease pain. Okay, so these are the ways for treatment. But even though we have to 1 or 2 days we are having more fever, we have to visit the doctor. Okay, we have to visit the physician. Now swine flu. Next is H1N1. Swine flu is a respiratory disease caused by influenza virus that infects the respiratory tracts of pigs and result in barking cough. So pigs கிட்ட இருந்து பரவக்கூடியது தான் swine flu. Okay, people who are constantly exposed to pigs are at risk of swine flu. So pigs அது grow பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து it is a very big risk. By keeping our surrounding free from sewage water and we can avoid exposed to pigs. So this is the way to prevent from swine flu. Next see here, name the diseases, causes, agents. So that is dengue fever, it is a virus. Flavivirus, what is the name? Flavivirus. What are the symptoms? High fever, severe headache, muscles and joint pain, vomiting with blood and stomach pain. So these are the symptoms. Swine flu, H1N1, virus, influenza. Okay, infection in respiratory tract. So respiratory tract la vandu influence agum, indigestion and nasal secretion. So we have, so generally what can you understand by this? We have to சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்ம இருந்தோம்னா we will be free from diseases. So first main thing for water is we have to use clean drinking water. Okay, and our surroundings should not be எந்த ஒரு stagnation இல்லாமல் நம்ம எந்த ஒரு வாட்டரும் தேங்கி இல்லாமல் இருந்ததுன்னா, நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங் வந்து நம்ம நீட்டாக வச்சுருந்தோன்னா we will be free from waterborne diseases. Always drink boiled waters. Okay, even if you are using purifier, you drink boiled water. Keep your surroundings free from stagnation. Okay, so these are the ways we can prevent waterborne diseases. Okay children, thus the lesson ends here. Book evaluation, let us see this in the next lesson, next part. Okay, book evaluation I will upload in the next part. So now you go through this waterborne diseases fully. They had given different waterborne diseases and all we learnt in this. Okay, go through the lesson, go through the video again. If you have any doubt, you kindly mention me in the comment section. Okay children, if you like our video, like, comment, share and subscribe our channel for the further videos. Thanks for watching. Thank you. Have a nice day.